சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அவதியடைந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராயப்பேட்டை, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரம் செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, இந்த மின்தடைக்கான காரணம் என்ன? எப்போது சரி செய்யப்படும்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்று மின்தடை ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இது முன்கூட்டியே நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியாகி இன்று மின்தடை ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரையிலுமேயே 110, 111 கிலோவாட் பட்டாபிராம் துணை மின் நிலையத்தில் 110 கிலோ உயர் அழுத்த மின்மாற்றி அமைக்கும் பணி மற்றும் ஏபி ஸ்விட்ச் மாற்றும் பணி காரணமாக பட்டாபிராம் மற்றும் சேக்காடு ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மின் விநியோகமானது நிறுத்த மதியம் 12 மணிக்குள் பணிகள் முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் எனவும் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பட்டாபிராம், தண்டுரை, ஐயப்பன் நகர், சேக்காடு, கோபாலபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு, தென்றல் நகர், முல்லை நகர், தெற்கு பஜார், வள்ளலார் நகர், வெங்கடாஜபுரம், அண்ணா நகர், சிஎன்சிட்டி ரோடு, சார்லஸ் நகர், டிரைவர்ஸ் காலனி, மாடர்ன் சிட்டி, காமராஜபுரம், சாஸ்திரி நகர், ஐஏஎஸ் நகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் இதனுள் அடங்கும் என்றும் நேற்று அறிவிக்கப்பட்டபடி இன்று காலை 9 மணிக்கு சரியாக மின் தடையானது ஏற்பட்டிருக்கிறது. இது பகல் 12 மணி வரை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னையில் குறிப்பாக ராயப்பேட்டை, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மின் தடை ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டாபிராம் பகுதியில் மின்வாரிய நடவடிக்கைகள் காரணமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மின் இணைப்பானது 12 மணிக்குள்ளாக பணிகள் முடிவுற்று தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செம்பருத்தி.